நேத்திக்கு நான் போட்டிருந்த இந்த பீஸ் புலாவ் ரெசிபிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி வேறு எந்த ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்தடுத்து செஞ்சிடலாம். இப்போது இந்த பீஸ் புலாவுக்கு நான் வந்துட்டு சைடிஷாக சோயா செமி கிரேவி செஞ்சுருந்தேன். அது சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. இது செய்யறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஒரு சைடு பீஸ் புலாவை தாளித்து விட்டுட்டு இன்னொரு சைடு இந்த கிரேவி செஞ்சோன்னா டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே குக்கிங்கே முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு சுடு தண்ணியில் சோயாவை 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, தின்னா ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அண்ட் ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த சோயாவையும் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி விட்டு வேக வச்சோன்னா உள்ள மசாலாஸ்லாம் எடுத்து வந்திருக்கும். கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி இருக்கும்போதே மல்லித்தலை கட் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.